பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அல்ல அப்படின்னு சொல்றாங்களே, அதை கடந்து விட்டு போவோம் என்று போகக்கூடாது. திருமங்கை ஆழ்வாரை முத்தரையர் அல்ல என்று சொல்கிறார்களே, இது முத்தரையர் மக்கள் மத்தியிலே பிரச்சனையை ஏற்படுத்தாது என்று கடந்து விட்டு போகக்கூடாது. சிறு பொறிதான், பொன்னமராவதியிலே ஏற்பட்டது சிறு பொறிதான். உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும், காவல்துறைக்கு அத்துணை பேருக்கும் நினைவிருக்கும். சின்ன பொறிதான் பெரிய தீயாக மாறியது. தமிழகம் முழுக்க அன்றைய ஆட்சிக்கு மிகப்பெரிய தலைவலியாக அமைந்தது. அது போன்ற ஒரு சூழ்நிலையை இப்ப உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த அமைப்புகளை எல்லாம், அந்த அமைப்பினுடைய தலைவர்கள் எல்லாம் கைது செய்யணும். அவெல்லாம் தலைவரே இல்ல, ஸ்பா வச்சு நடத்தி ஸ்பாவில பாலியல் தொழில் செஞ்சான்னு கேஸ் வாங்கியிருக்கான் ஒருத்தன். அவன் ஒரு சாதிக்கு தலைவனா, மானமும் ரோசமும் உள்ள அந்த சாதி அவனை தலைவனா ஏத்துக்கலாமா? என்ன வச்சிருக்கான்? நீ இந்த சமூகத்திற்காக போராடுன, வாதாடுன அப்படின்னு வழக்கு இருந்தா பரவாயில்ல. இன்னைக்கு தலைவர் மேல 40 வழக்கு இருக்கு. அனுமதியின்றி கொடியேற்றது, அனுமதியின்றி கூட்டம் கூட்டியது, பொதுக்கூட்டம் நடத்தியது, போராடியது, அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தது, இப்படி 40க்கும் மேற்பட்ட வழக்கு இருக்கு. அதுபோல சமூகம் சார்ந்து, இந்த மக்கள் சார்ந்து போராடுகிற இடத்துல வழக்கு வாங்கினவன் தலைவர் இல்ல, ஸ்பா வச்சு நடத்தினவன் தலைவர். இன்னும் பேச ஆரம்பிச்சா, நீ பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரை பேசுவதன் மூலமாக, திருமங்கை ஆழ்வாரை பேசுவதன் மூலமாக வீர முத்தரையர்களை சீண்டலாம். வீர முத்தரையர்களை சீண்டினால் அவர்கள் பதிலுக்கு உன்னை பேசுவார்கள். அதன் மூலம் நீ புகழ் வெளிச்சம் பெறலாம் நினைச்சுக்கிட்டு இருக்க தம்பி கரடி, உனக்கு இதான் லாஸ்ட். இன்னும் வரலாறுலாம் எடுத்த தொங்க விட்டுருவேன் கிழிச்சு. இன்னைக்கு தேர்தல் அரசியல்ல வர வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. எனக்கு கிடையாது. எந்த காலத்திலையும் தேர்தல்ல நிக்க போறதில்ல, வாக்கு கேட்டு உன் சாதி கிட்ட நான் வரப்போறதில்ல. எனக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. ஒழுக்கமா இந்த சமூகத்திற்காக, உன் சார்ந்த நீ சார்ந்த சமூகத்திற்காக அமைப்பு வச்சிருக்கியா, அதை நோக்கி போ. பொதுக்கூட்டம் நடத்து, ஆர்ப்பாட்டம் நடத்து, போராட்டம் நடத்து, உன் சமூகம் சார்ந்த கோரிக்கைகள் என்னமோ அதை பேசு. மாநாடுன்னு சொல்லிவிட்டு தெருமுன கூட்டம் நடத்தினவெல்லாம் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரை சொந்தம் கொண்டாடுறான். இங்க உக்காந்துருக்கு கூட கிட்டத்தட்ட 300 பேர் இருப்பான். இதே 300 பேரை வச்சு திருச்சியில ஒருத்தன் மாநாடு நடத்தினான். அதுக்கு பேர் தெருமுன கூட்டம், பேர் தான் மாநாடு. அவெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு என்ன பண்றான்? முத்தரையர்களை முனந்திண்ணி வளையறுக்கிறான், எலிக்கறி திங்கிறவேங்கிறான். இப்ப இதையெல்லாம் நாங்க எடுத்து பேசணும்னா, மக்கள் மத்தியில இதை பேசணும் அப்படின்னு சொன்னா, மக்களுடைய உணர்வுகளை தூண்டணும் சொன்னா, இது கலவரமா மாறுமா? மாறாது. காவல்துறை இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டு, உளவுத்துறை இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அரசாங்கத்துக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துகிற வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஒருத்தன் உண்ணுகிற உணவை வைத்து அவனை இழிவாக பார்த்தினா அது பெரிய வன்கொடுமை. அதானே சொல்லுது சட்டம். அந்த வன்கொடுமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால என் அன்பிற்குரியவர்களே, வழக்கறிஞர் கண்ணன் அவர்கள் தன் நெஞ்சகத்தை கொண்டது மிகப்பெரிய உயரிய பெருங்கனவு. அந்த பெருங்கனவை அடைகின்ற வேளையில வீர முத்தரையர்கள் களமாடி கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் 40க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியிலே முத்தரையர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு களத்திலே நிற்கிறோம். சுதந்திரம் பெற்ற 75 ஆண்டுகளிலே இதுவரை ஒரே ஒரு முத்தரையர் கூட பாராளுமன்றத்திற்கு செல்லவில்லை. மாநிலங்களவை உறுப்பினராக, மக்களவை உறுப்பினராக 3 பேர் தான் சென்றிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட அவலங்களை எல்லாம் துடைத்து எறிவதற்கு, அரசியலிலே மறுக்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அதை மட்டும் நீங்க உள்வாங்கிக்கணும்.